ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஓட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் முதலிடத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அஃபிஷியல் ஓட்டிங் அனாலிசிஸ் ப்ளஸ் அன்அஃபிஷியல் ரெண்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேஸ் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருக்கு. ஸோ பார்வதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் வேறு லெவலில் இந்த டாஸ்க் வந்து போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வாரம் ஒரு பிசிக்கல் டாஸ்க் கொடுத்துருக்கலாம். இன்னும் ஒரு வாரம் தான் பிசிக்கல் அப்படிங்கிறது நினச்சாலே இந்த கோர்ட் டாஸ்க் பதிலாக கொடுத்துருக்கலாம். பட் நிறையா கேசஸ் இருக்குல்ல, ஆதிரை கேஸு, அந்த கேஸு, இந்த கேஸு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதனால மேபி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது. மற்றபடி ஓகே, இன்னும் ஒரு வாரம் தான் ஒரு பெரிய டாஸ்க் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா அது முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன். அடுத்து 4 வாரங்களில் ஒரு வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க்கு, ஒரு வாரம் டிக்கெட் டு ஃபினாலே, ஒரு வாரம் ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸு, ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் பாக்ஸ். அவ்வளோதான். அதோட இந்த பிக் பாஸை கையெடுத்து கும்பிட்டு நம்ம வந்து கிளப்பி விட்டுற வேண்டியதான் அப்படிங்கிறது தான். ஸோ இது வரைக்குமே வின்னர் யார் அப்படின்ற ஒரு உத்வேகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யாருக்கும் வரல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ நிறைய போட்டிகள் இருக்குது அதுக்கு. ஓகே, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள், பார்வதி அவர்கள், பிக்கல்ஸ் விக்ரம் அவர்கள், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்கள், அப்புறம் ஆரோரா அவர்கள், ரம்யா அவர்கள். என்னையா சொல்கிற, அடுத்து வரதெல்லாம் கொஞ்சம் தீஞ்சிட்டே போகுது அப்படின்றீங்களா? ஆமாங்க, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் கேம் வந்து இப்போ கொஞ்சம் விரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சாண்ட்ராவுடைய கேமில் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இவங்க எப்போ டைட்டில் அடிக்கிறதுக்காக ஒரு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நேரோ டவுனுங்க. 3 பேர் தான் வாய்ப்பு. ஓகே, ஒன்று கானா வினோத், இன்னொன்று பாரு, இன்னொன்று விக்கல்ஸ் விக்ரம். இதை தவிர வேறு எவனும் டைட்டில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னையிலேருந்து குறைஞ்சிடுச்சு. இனிமேல் வந்து இன்னும் ஒரு 4 வாரத்தில் கேம் மாறுமா, 5 வாரத்தில் அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே, நான் 5 வாரம் தான் மீதி உள்ள நிலையில் கேம் அப்படியே மாறுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேஸில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா, இந்த கேஸில் யார் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு லாயர் நினச்சா நல்ல கேஸையும் வந்து கெடுத்து விட முடியும். சரியா? அதாவது தப்பான கேஸையும் வாதாடி ஜெயிக்க முடியும், நல்ல கேஸையும் தோக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு விக்கல் ஒரு உதாரணம். அதாவது என்னென்ன பண்ண முடியுமோ வந்துட்டாப்ல. ஆதிரை இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு ஜஸ்டிஃபைங்காக இருந்தது. பட் விக்கல்ஸ் விக்ரம் வந்து அந்த இடத்துல வந்து உள்ளே போய் நான் ஆடுறேன், ஒரு கேம் ஆடுறேன்னு சொல்லி ஆடி விட்டார். ஒரு மைண்ட் கேம் ஆடி விட்டார். அது வந்து பெரிய பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அது பேக் ஃபயர் ஆகி என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஆதிரையை பிரேக் டவுன் ஆகி கடைசி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா தடவர அளவுக்கு பண்ணிட்டான். அதுக்கு முக்கிய காரணம் விக்கல் விக்ரம் தான். அது வந்து ஸ்மார்ட்டாக எஃப்ஜே என்ன பண்ணிட்டான்னா போய் விக்கல் விக்ரமை தூக்கிட்டான். சரியா? விக்கல் விக்ரம் தூக்குற பிரச்சனை கிடையாது. இவன் இந்த சைடு வச்ச லாயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஓகே, ஏன்னா விக்கல் விக்ரமுடைய இதுக்கு அரோரா சின்க்ளரை போய் நீங்கள் வச்சிங்கன்னா எப்படி? அட்லீஸ்ட் அரோரா இல்லாமல் சாண்ட்ராவா இல்லை அமித்தோ இல்லை யாரோ ஒரு அமித் வந்து ஜட்ஜா இல்லை, அப்போது ஜட்ஜாக கூட இல்லை, அமித் ஜட்ஜாக தான் இருந்தாரோ. ஓகே, அப்போ வேறு யாராவது வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு போய் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அரோராவை திருப்பி கொடுத்து, ஏன்னா வேறு ஜட்ஜே இல்லையா? ஏன் கனவு வந்து கொடுத்துருந்தா கூட ஓரளவுக்கு பண்ணியிருப்பார், காமெடியாக ஃபன்னாக செஞ்சு விட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை கூட இவங்க பண்ணாம விட்டாங்க. ஸோ ஏன் அப்படிங்கிறது தெரில. இன்னும் யாரும் கண்ணுக்கு தெரியலையா, இல்லை யாரும் நல்லா பேச மாட்டேன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த இடத்துல விக்கல் விக்ரம டஃப் பண்ணுற மாதிரி யாராவது வந்து கொடுத்துருக்கணும். மேபி பாரதி கூட நீங்கள் கொடுத்துருக்கலாமே. ஓகேங்களா? முதல் கேஸில் நம்ம ஆதிரை ஏன் இல்லை அரோரா கொடுத்தீங்க, பாரதி கொடுத்துருந்தா கூட நல்ல டஃப் ஃபைட் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். விக்கல் விக்ரம் வந்து சும்மா எடுத்துருக்க மாட்டான், என்னத்தையாவது வந்து சொல்லி அதை வந்து கொண்டு வந்திருப்பா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நிஜமாக விக்கல் விக்ரம் வந்து ஸ்கோர் பண்ணி கொண்டு போயிட்டான். ஆனால் அது வந்து தவறு. அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்கிறது தெரியும், அவனுக்கும் தெரியும். அவன் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு லாயருக்கு நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டஸ்டண்ட்டாக அவனுடைய வேல்யூ இறந்துட்டான் அந்த இடத்துல விக்ரம் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. சரி, அடுத்து வேறு என்ன இருக்குது? பார்வதியுடைய கேஸ். இவன் ஸ்ட்ரெயிட்டாக விக்கல்ஸ்ட்டு போயிட்டான் ரைட்டுன்ட்டு. அவனை வந்து பார்த்தீங்கன்னா சரி சபரி எடுத்துட்டான், நாட் பேட், ஓகே ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தவொடனே பார்வதியை ஸ்கோப் கொடுக்கல, அடிச்சு ஒதுக்கிட்டான். நான் வந்து சாதாரண விஷயம் பேசினது அமித்தோட வச்சு என்னை லிங்க் பண்ணிட்டான், நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்திருக்கேன், அவன் வந்து வெறும் காதலை வச்சு தான் வந்தேன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் வச்சு சப்புன்னு ஒரு அரை எஃப்ஜே வந்து திருப்பி வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறான். அதாவது நம்ம சபரிநாதன் வந்து சொல்கிறான். அப்போ அவனோட ஜஸ்டிஃபிகேஷன் எதுவுமே வந்து பொருந்தலை. சரியா? அப்போ விக்ரமுடைய கிராஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து மாட்டிக்கிட்டான். என்னன்னா மாற்றி பேசிட்டான். டேட் அப்படிங்கிறது வந்து டேட் இல்லை, அது நான் வந்து நாள் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தில் விக்ரம்கிட்ட தொக்கா மாட்டினது வந்து இந்த கல்யாணம் மேட்ரு.
அதை வந்து சபரி மிஸ் பண்ணிட்டார். அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். அது வந்து ஜட்ஜுக்கு தான் தெரியும். அந்த ஜட்ஜுக்கு தெரிஞ்சனால தப்பிச்சிட்டாங்க. இன்கேஸ் ஜட்ஜுக்கு தெரியலனா பாரதிக்கு வந்து கிடச்சிருக்காரு. என்ன அப்படின்னா சபரிநாதனுடைய பாயிண்ட்டு அந்த இடத்துல மிஸ் பண்ணது சொல்கிறேன். விக்கல்ஸ் விக்ரம் வந்து அதை பிடிச்சது. அதாவது ஒரு கல்யாணம் ஆனால் உனக்கு தெரியாதா, அந்த முன்னாடி வாரம் தெரியும், இப்போ இந்த வாரம் தெரியலையே உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி லாக் பண்ணிட்டாங்க. இவனுக்கும் வந்து அதை தெரியாமல் போச்சு. இல்லை அந்த பாயிண்ட்டை கவுண்டர் ஸ்ட்ரைக் அடித்து முடிச்சிருக்கலாம். பட் சபரிக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்றதுனால அவனுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க வேண்டிய இது இல்லைன்னா நல்லா பண்ணான் சபரி. விக்ரமோடய அவனுடைய வாதங்கள் நல்லா இருந்தது. அவனுக்கு வந்து அதை எப்படி எதுவும் சொல்லுவாங்களே கேப்டிவேட் பண்ணி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது தெரியாமல் தான் முடிச்சுட்டு இருந்தான். அதில் விக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படிங்கிறதுனால அந்த சபரியோட இது வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்சிருச்சு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அதை? ஓகே, ஆனால் பாயிண்ட் ஒன்று இருந்தது. அப்போ ஜட்ஜு வந்து ஒரு விஷயம் சொல்லி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் முடித்த பிறகு ஜட்ஜு வராங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம பேச வேண்டிய அவசியம். இவங்களோட சாட்சி வந்தாங்க, அவங்களோட சாட்சி வந்தாங்க, எல்லாம் பேசிட்டு கடைசியாக அரோராவும் நம்ம திவ்யா வந்து சொல்கிறாங்க. அப்பையும் அருமையாக வசுறாங்க அரோரா பொறுத்தவரைக்கும் நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா என்னென்ன பாயிண்ட் இவங்க மிஸ் பண்ணால் கூட நான் மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை தூக்கி அடித்தாங்க. அதாவது சாண்ட்ரா கிட்ட வந்து நாங்கள் இருந்தப்போ ஒரு தடவை இந்த மூதையை போய் கல்யாணம் ஆகிருக்க அந்த கமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கு போல தெரியுது. அப்போ அமித்துக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்கும் அவனுக்கு. அப்போ இது தெரிஞ்சதை பண்ணுறான். அப்புறம் அவன் தாயின் மேல் சத்தியம்லாம் பண்ணிவிட்டு கலை மேல் சத்தியம்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு தெரியுறான் அப்படின்றதையும் ஓப்பனாக உடைச்சது திவ்யா. இந்த ரெண்டையும் போட்டு அரோராவும் திவ்யாவும் உடச்ச உடனே அவனுக்கு சல்லியாக நொறுங்கிருச்சு. பார்வதிக்கு வெற்றி கிடச்சிருச்சு. ஆனால் அந்த வெற்றியை வந்து கொண்டாட முடியல. புலம்ப ஆரம்பிச்சிட்டான். நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் பழைய டாபிக் கூட்டு வந்துட்டீங்க, எனக்கு தெரியும், நான் எப்படிலாம் அண்ணே ஆச்சு ஊச்சுன்ட்டு இந்த வாரம் நீ வெளியே போகும்போது தெரியும்டா மொட்டை பயலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆதிரை கேஸ்லேயே முடிஞ்சிருக்கணும் சோழி. ஆனால் நல்ல வேளை ஆதிரை வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பட் எனக்கு என்ன நான் போடா பிச்சைக்கார நாயே பொம்பளை பொறுக்கி தள்ளுறா அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆதிரை. பட் அவங்க கொஞ்சம் எமோஷன்ஸில் வந்து அவங்க விடுறாங்க. அது தப்பாக இருந்தது. எனக்கு அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் ஆதிரைக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுப்பா, சூப்பர் பார்வதி ஜெயிச்சிட்ட நீ அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அப்படியே பாராட்டினாங்க. நானும் விக்கல்ஸ் எடுத்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விக்கல்ஸோடைய ஒரு பல்ஸ் வந்து ஏறுது. ஒரு லாயராக இருந்தால் எது வேணாலும் பண்ணிடுவாரப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறது தான். ஓகே தான். பட் சாண்ட்ராவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, அஃபீஷியலில் யார் யார் இருக்கா அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான் போயிட்டு இருக்குங்க. வினோத் முதலிடம், சபரி 2ஆம் இடம், கமருதீன் 3ஆவது இடம், அஃபீஷியல்னு இருக்காங்க. அதுதான் வந்திருக்கு. நான் இந்த வாரம் கேட்கவே மாட்டேன் இனிமேல். ஏன்னா இதுக்கு மேலே சேஞ்சஸ் வந்து வராது. சாண்ட்ரா கொஞ்சம் ஏறுது. மேபி கமருதீனுக்கு குறையுமான்னு தெரியல. ஏன்னா கமருதீன் எதுவும் பண்ண மாட்டார். மேபி சாண்ட்ராக்கு வந்து ஒரு கேஸ் கிடச்சி அந்த கேஸ் ஜட்ஜாவோ இல்லை வந்து லாயராவோ அவங்க வந்து நடத்தும் விதம், அதை பார்க்கும் விதம் நல்லா இருந்தது அப்படின்னா மேபி அவங்க வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஃப்ஜேக்கு கொஞ்சம் ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது இப்போது இந்த ஆதிரை மேட்டரில் கொஞ்சம் உள்ளே வந்ததுனால. ஸோ வியானாக்கு கொஞ்சம் ட்ராப் டவுன் ஆகிடுச்சு. ஸோ எஃப்ஜே இந்த வாரம் சேவ் ஆயிடுவான் போல தான் தோணுது எனக்கு. சரிங்களா? ஏன்னா அவனுக்கு இன்றைக்கி கேஸ் வரிசையாக வந்துகிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வெளியே வந்து ஒரு பேரை வந்து கொடுக்கும். அதனால் ரம்யாவுக்கு சுத்தமாக அவுட் இந்த வாரம். ரம்யாவை காப்பாற்றுறதுக்கு எவனாவது ஒருத்தன் வண்டியில் ஏறுவான். அந்த மாதிரி இந்த வட்டம் வண்டியில் ஏற போகிறது கமருதீனா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த மைக் இஷ்யூவில். சரியா? ஐம் ஜோக்கிங். பட் இருந்தாலும் அந்த மாதிரி சீரியஸான இஷ்யூஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் 4-5 வாரங்கள் தான் இருக்கிறது. 5 வாரங்கள் தான் இந்த வாரம் விட்டிங்கன்னா. 5 வாரங்கள்ங்கிறப்ப மொத்தம் 15 பேர் இருக்கான். பட்டுன்னு தூக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இனிமேல் கேம் வந்து பயங்கரமாக சூடு பிடிக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுதான் நமக்கு கிடைத்த தகவல். ஸோ 1 வினோத், 2 சபரி, 3 கமருதீன், இது அஃபிஷியல். 4 சாண்ட்ரா, 5 எஃப்ஜே, 6 ரம்யா இந்த வாரம் வெளியேற்றமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள்.